ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா OppO A31 அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல உள்ள டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து OppO இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா ரெண்டு மொபைல் வந்து கொடுத்துட்டு நடுவுல வந்து OppO A31 இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுல பாத்தீங்கன்னா இதுல வந்து OppO இதுல அந்த பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லயே வந்து OppO இதுல வந்து பிராண்டையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா சில டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கேமரா, வெயிட், சைஸ், இதை பத்தி நெட் குவாலிட்டி எல்லாத்தையும் இதோட மேனுஃபேக்சர் எல்லாமே இதுல வந்து டீடைல்ஸ் இதுல வந்து மேல வந்து இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு QR கோடும் இதுல வந்து பக்கத்துல அதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா OppO A31 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு QR கோடு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சில ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸும் கீழேயும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பின்பக்கமா பாத்தீங்கன்னா எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ வாங்க பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னதா மேலே ஒரு பாக்ஸ் ஒன்று இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சில புக்லெட்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா சில டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த பாத்தீங்கன்னா சார்ஜர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடாப்டர் தனியா, ஒயர் தனியா தான் வந்து சார்ஜர் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. போன் பாத்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர்ல வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா ஓப்போன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சில ஓப்போன்னு சொல்லிட்டு சில டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா 3 கேமராஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சிம் போடுற பட்டனும் இதுல மேல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆன் ஆஃப் பண்ற பட்டனும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் சென்டரா பாத்தீங்கன்னா இதுல வந்து கேமரா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா வந்து சூப்பரா இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரா அதுல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா அட்ராக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு. அடுத்தா பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே இதுல வந்து சூப்பரா அதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா போர்ட்ரேட், போட்டோ, இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மோட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கு கேமரா குவாலிட்டி. வந்து நீங்க இதுல இருந்து போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே இதுல வந்து சூப்பரா எடுக்கலாம். அடுத்து அந்த மொபைலோட நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த மொபைல பாத்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரா அதுல வந்து கொடுத்திருக்காங்க. லேக் எல்லாம் ஆகல. அடுத்து அந்த மொபைலோட ஜெனரலான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்பெசிபிகேஷன் டீடைல்ஸ் பத்தி பார்த்தரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதோட கீ ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்த்தலாம். ஃப்ரண்ட் கேமரால பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி பாத்தீங்கன்னா 4230 mAh இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ப்ராசர் பாத்தீங்கன்னா MediaTek Helio P35 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ரேம் பாத்தீங்கன்னா 4 GB இதுல வந்து ரேம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ரியர் கேமரால பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா Android V 9.0 Pie இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்லிம் ஸ்லாட்ஸ் பாத்தீங்கன்னா டூயல் சிம் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாடல் பாத்தீங்கன்னா A31 2020 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. கஸ்டம் UI பாத்தீங்கன்னா கலர் OS இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பிராண்ட் பாத்தீங்கன்னா OppO கொடுத்திருக்காங்க. சிம் சைஸ் பாத்தீங்கன்னா நானோ இதுல வந்து கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் பாத்தீங்கன்னா 4G அவைலபிள் அப்படின்னு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து வித் பாத்தீங்கன்னா 75.5 மில்லிமீட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 180 கிராம்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பேக் பிளாஸ்டிக் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. திக்னஸ் பாத்தீங்கன்னா 8.3 மில்லிமீட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் பாத்தீங்கன்னா 163.9 மில்லிமீட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி பிளாக், அப்புறம் ஃபேண்டஸ்டி ஒயிட், அப்புறம் லேக் கிரீன் வந்து 3 கலர்ல வந்து இந்த மொபைல் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டிஸ்பிளே டைப் பாத்தீங்கன்னா IPS LCD இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அக்செப்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 20:9 வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்டர் டிராப் நாட்ச் இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் டு த பாடி பாத்தீங்கன்னா 89% சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 270 PPI இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கோர்னிங் கொரில்லா கிளாஸ் V3 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு த பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 82.43% வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 16.51 சென்டிமீட்டர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த கேமராவோட செட்டப் பார்த்தா சிங்கிள் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர், கன்ஃபர்மேஷன், iOS கண்ட்ரோல் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. கேமரா ஃபெதர்ஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூமிங், அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபிளாஷ், அப்புறம் ஃபேஸ் டிடெக்டிங், டச் வித் ஃபோக்கஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ரெசல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா 4000x3000 பிக்சல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபேஸ் டிடெக்டிங் ஆட்டோ ஃபோக்கஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் மோட்ஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஷூட்டிங் மோடு, ஹை டைனமிக் ரேஞ்ச் மோடு இதுல வந்து அவைலபிளா இருக்கு. ரெசல்யூஷன்ஸ் பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால வந்து
கொடுத்திருக்காங்க. அதாவது 4.0 சென்சார் சைஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிக்கல் அப்பேச்சர் பாத்தீங்கன்னா f2.0 இதுல வந்து கொடுத்திருக்காங்க. பிளாஷ் பாத்தீங்கன்னா LED பிளாஷ் வந்து இதுல வந்து அவைலபிளா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்த இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பாய்.